போய்விடும். இது யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது. இப்போதே இதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கணும். இனி என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாது. போட வெளியே. Oi, apakah curi itu? Oi, tunggu pencuri, pencuri, tangkap dia.
என்னாச்சுண்ணே? ஒன்றும் இல்லை. ரத்தம் வருது போல. இந்தாங்கண்ணே டிஷ்யூ. பரவாயில்லையா? பரவாயில்ல, எடுத்துங்கண்ணே, என்கிட்ட இன்னும் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஏய், உன்னை பார்க்கறதுக்கு என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ரவி மாதிரியே இருக்குடா. ஐ, என் பேர் ரவி தான். எது, உன் பேரும் ரவியா? இந்த உலகத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதே பெரிய அதிசயம். நீங்கள் ஒரே மாதிரி இருந்து ஒரே பேரில் வேறு இருக்கீங்களாடா, பெரிய அதிசயம் தான். சரி, எந்த ஸ்கூல் படிக்கிற? இதோ இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலா? ம். ஸ்கூலுக்கு இன்னும் போல? இதோ என் ஃப்ரெண்டு வர வெயிட் பண்ணுறேண்ணே. வந்தோடனே கிளம்பிடுவேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற போல. எங்கே உன் ஃப்ரெண்டை காணோம்? இதோ வரேன்னு சொன்னா, இன்னும் காணோம், லேட் ஆச்சு வேற. இதோ வந்துட்டானே. சரி, நான் முதல்ல கிளம்புறேன். டேய், ஏன்டா அவ்வளோ நேரம்? பெல்ட்டு கணவன் தேடிக்கிறேன்டா, அதான் லேட் ஆச்சு. சரி வா போகலாம். என்னதுண்ணே, என்னாச்சு? பேர் என்ன? ஏன்? சொல்கிறான், அவன் பேர் என்ன? தமன். உங்கள் அப்பா பேர் நாராயணா? ஆமாம். உங்கள் அம்மா பேர் உமாவா? உனக்கு ஒரு அண்ணன் பேர் சத்யனா? எப்படி? ஃபூயோ, எப்படிண்ணே இவனை பற்றி எல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன ஜோசியக்காரனா? யாரா இவரு? தெரிலடா, நான் இப்போ தான் பார்த்தேன். ஏய், இது என்ன வருஷம்? 2006ண்ணே. 2006ஆ? என்னடா இந்த அன்னைக்கு வருஷம் கூட தெரில, ஆனால் உன்னை பற்றி எல்லாமே தெரியுது. டேய் சுமார், நான் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான். நீ தானா? ஓ, உங்கள் பேரும் தமனா? இல்லை இல்லை இல்லை, நான் தான். இவன் தானா? என்னடா இந்த அண்ணன் ஏதோ பெனாத்திட்டு இருக்காரு? பெனாத்திலடா. பின்ன? டேய், இதான் நான் தான் இவன். 2006 நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். 2006னா அப்போ இது என்னது? இது 2006 தான். நீ ரவி தான், நீ தமன் தான். ஆனால் நான் 2016 இருந்து வரேன். ஃபியூச்சர்ல இருந்து வரேன். ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு தானே ரெப்பிக்கல் பஸ்ஸா? டேய் கிறுக்கன். சரியா? இதான் நிஜம், நம்புங்கடா. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்மளை நாய் கடிச்சு ஒரு 8 தையல் போட்டு அந்த தலைமை கூட இருக்குமே பின்னாடி? டேய், என்னடா சின்ன வயசுல நாய் கடிச்சு சொல்லவே இல்லை? நீ வேற. அப்போ இல்லையா? இருக்கு. இதோ பாரு, நான் சொல்றது நம்பு, இதான் நிஜம். இப்படி சொல்லு. இவ்வளோ ஏன், இவனை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதே நம்ம ஸ்கூல் கேன்டீனில் தான். ஞாபகம் இருக்கா? டேய், இந்த அண்ணன் சரியா தானே சொல்கிறாரு. உண்மையிலே ஃபியூச்சர் தான் வந்திருக்காரு போல. ஆனால் இப்பட்றா? டேய், நீ அந்த இங்கிலீஷ் படம் பேக் டு தி ஃபியூச்சர் படம் பார்க்கல? அந்த படத்தில் அப்படி தான்டா, ஃபியூச்சர் இருந்த பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போயிட்டு வராங்க. அண்ணனும் அப்படி தான் வந்திருக்காரு போல, இல்லைண்ணே? டேய், இப்போ தமிழ்ல இந்த மாதிரி வந்துருச்சுடா. போன வருஷம் தானே அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் அது ரியலில் நடக்கிறது தான் இப்போ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணே, உங்கள் டைம் டேபிள் இருக்காருங்கண்ணே, அது கொஞ்சம் தரீங்களா? அது தந்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போய் என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் பார்த்துட்டு வருவேன். ஏன்டா நீ? பின்ன என்னடா, அவர் மட்டும் சின்ன வயசான ஒன்று வந்து பார்க்குறாரு, நான் மட்டும் போய் பார்க்கலன்னா எப்படிரா? நானும் போய் பெரிய வயசான என்னை பார்த்து மீட் பண்ணி பேச போகிறேன். பார்த்து என்ன பேச போகிறேன்? இப்போ இவர் மட்டும் உன்னை பார்த்து என்ன பேசுகிறாரு? ஒழுங்காடுறா, நல்லா படினா அட்வைஸ் பண்ண போகிறாரு, இல்லைண்ணே? டி ரவி, தேங்க்ஸ்ரா. என்னென்ன கட்டிலாம் பிடிக்கிறீங்க? ஏய், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி நீ பண்ணினா இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மாறிடும். வெரி குட். அப்போ இப்போலேருந்து நல்லா படி. அப்போ தான் நல்ல கிளாஸுக்கு போவேன். அப்போ தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவேன். அப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இன்னும் நல்லா ஆகும். ஓகேயா? சரிண்ணா, கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன். இப்போ பரீட்சைக்கு டைம் ஆச்சு, நாங்கள் முதல்ல கிளம்புறோம். ஏய் இரு, பரீட்சையா? என்ன பரீட்சை? பிஎம்ஆர், அதான் உங்களுக்கு தெரியுமே. பிஎம்ஆரா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேயா? இல்லை, லாஸ்ட் டே, லாஸ்ட் பரீட்சை, அதோட எல்லாம் முடிஞ்சிடும். ஓ, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏண்ணே? நீ தான் ஃபெயிலாக போயிடுவேடா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் உனக்கு கடைசி கிளாஸில் போட்டு அந்த நாதாரிங்களோட சேர்ந்து வீணா போயிடுவேடா. சரி விடுங்கண்ணே, அடுத்த வருஷம் நல்லா படிப்பான். இவனை படிக்க விட்டா தானடா இவன் படிக்கிறதுக்கு.
இவன் கூட சேர்றவங்களாம் இவனை சாவடிப்பாங்கடா. எங்க லைஃப்டா. பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருல. சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த பரீட்சை எழுதாம எது எழுதுனாலும் ஃபெயிலாக தான்டா போவ. இந்த பரீட்சை முடிஞ்சோன்னே நேராக நம்ம அப்பாட்ட போய், நம்ம அப்பா ஆமாண்டா நம்ம அப்பா தான், அவர்கிட்ட போய் அப்பா இந்த பரீட்சையை நான் சொதப்பிட்டேன், ஒழுங்காகவே எழுதலை, அதனால அடுத்த வருஷம் என்னை கடைசி கிளாஸில் போட்டுருவாங்க, எப்படியாச்சும் என்னை ஸ்கூல் மாற்றிருங்க, அந்த ஸ்கூலில் போயிட்டு என்னை எப்படியாச்சும் நல்ல கிளாஸில் போட்டுருங்க, இல்லைனா என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும்ப்பா, இந்த விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்காக இரு. அவர் மட்டும் என்ன சொல்லுவார், ஆனால் அப்பயும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேயா? ஓகேண்ணா. சொதப்பிடாதடா, நம்ம லைஃப்டா. அப்புறம் சிகரெட் ஸ்மோக் பண்ண கற்றுக்காத. அப்போது அதோட வாய் மூடு. சாரி, நீங்கள் கண்டினியூ. அப்புறம் அம்மாட்டெல்லாம் ஏற்று பேசாத. அப்பா திட்டினாலும் பெருசாக எடுத்துக்காத. இப்போ உனக்கு புரியாது, ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு புரிய வரும். என்ன ஓகேயா? ஓகேண்ணா. இதுலேருந்து எவ்வளோ மாறிடுச்சுடா. ஆனால் இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் மாற்றணும். இதுக்கப்புறம் நாங்கள் இருந்து போனதும் என்னென்ன மாறப்போகுதுன்னு எனக்கே தெரில. நான் இவனா இங்கே இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீ தான் என் பக்கத்துலேயே இருந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லணும். எது 2006 2060 வரைக்குமாண்ணே? என் கதை ஏன் ஒரு கதை இவன் கதை வேறு. ஏய் இல்லைண்ணே, சும்மா காமெடி. சரிடா, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, டைம் ஆச்சு, போயிட்டு வாங்க. ஓகேண்ணா, பாய். சரிண்ணே. தமன், டேய் தமன், டேய் எங்கடா பாக்குற? இங்க பாருடா. டேய் தமன், ஏண்டா கோப்பி குடிக்க போலான்ட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்படா ஆஃபீஸ்க்கு வந்த 1/2 மணி நேரத்துல உனக்குலாம் தூக்கம் வருது? ரவி, நீங்கள் என்னடா பண்ணுற? நான் எங்கடா இருக்கேன்? ஏண்டா தூங்கி எந்திரிச்சா எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? உன்னெல்லாம் வச்சு ஒன்றும். டேய், அப்போ நீ சொன்ன அந்த நாள் இன்னைக்கு தானா? ஓ மை காட், கடவுளே தேங்க்ஸ்பா. டேய் எனக்கு மாறிச்சாடா? மாறிடுச்சா? உனக்கு நேற்று நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லைடா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது சத்தியமாக பழசுதான்டா ஞாபகம் இருக்கு. அப்பாடா, இனிமேல் எனக்கு ஒரு கடமை முடிஞ்சது. இனி என்னை இதை நோட் பண்ணிக்கோ அதை நோட் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல, அதை நினச்சாதான் சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? என்னவா வேலை செய்கிறோம்? இந்த ஏர்கிராஃப்டில் இன்ஜினியராக இருக்கும். டேய் நம்ம இன்ஜினியரா? லூஸு, இது ஏர்கிராஃப்ட்ன்ற அதை போய் நம்புற? அப்போ நான் என்னடா வேலை செய்கிறேன்? இந்த இது போன கம்பெனிக்கு டிசைனர். நான் டிசைனரா? என்ன இவனாலே நம்ப முடியல? அப்போ என் டிசைன்லாம் எப்படிடா? சூப்பராக இருக்குமே. ஒரு நல்ல டிசைனுக்கு அழகு என்ன தெரியுமா? தான் டிசைனை தானே பண்ணுறது. இதே ஒரு ஃப்ராட் டிசைனர்னா அடுத்த டிசைனை உருவி மாற்றி பண்ணுறது. இதில் நான் இது நீ ரெண்டுமே. இது எப்படியோடா? அந்த கெட்ட லைஃப்லேருந்து விளையாட்டேன்ல, அது போதும் எனக்கு. கடிகாரம் எப்படி ரிவர்ஸில் சுத்தாதோ அது மாதிரி தான்டா நம்ம வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கிடா. உன் நேரம் எனக்கு தான் என் லைஃப் மாற்ற கொடுத்து வைக்கல. உனக்கு என்ன இப்போ அந்த இடத்த பார்க்கணுமா? அதான் உனக்கு தான் தெரியாதுன்ட்டிய, அப்புறம் என்ன? டேய், அப்போ இப்போ உனக்கு தெரியும்ல? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டா ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் கூட்டிவா. இதில் இந்த சுண்ணா மூஞ்சிக்கு கண்ணாடி வேற. ஏண்டா டேய், ஞாபகம் இருந்தாலும் சரி ஞாபகம் இல்லைனாலும் சரி இங்கேயே கூட்டிகிட்டு வர. இந்த பழைய டவுனை விட மாட்டியா? இன்னைக்கு தான் நான் முதல் தடவை வரேன். அடா பாவி, செஞ்சுட்டான்டா. ஐ அங்கே பாரு, நம்ம மேனேஜருக்கும் ரிசப்ஷனிஸ்ட்க்கும் லவ் சீன் ஓடுது. ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் சொல்ல சொன்னேன், அதான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு போல். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு வித்யா. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் குமார், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆளே நீங்கள் இல்லை. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, எனக்கு மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்.
ஹாய். என்ன ஃபேஸ் டல்லாக போகுது? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலையோ? டேய் வாடா போய் பேசலாம். டேய் பாவம்டா. டேய் டேய் வாடா. ஓகே. ஹாய் பாஸ். ஹாய் ப்ரோ. லவ் சொல்லிட்டீங்க போல. எல்லாம் ஓகே தானே? எங்கே ப்ரோ, நேற்று தான் சொன்னேன், ஏதோ இன்றைக்கி பேசணுன்னு கூப்பிட்டா. சரி இன்றைக்கி ஓகே சொல்லலான்னு பார்த்தா வேணான்ட்டு போயிட்டா. ஸோ சேட். எல்லாம் என் தப்பு தான் ப்ரோ. ஒருவேளை நான் இப்படி குண்டா இருக்கிறனால தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா போல இருக்கு. இப்போல்லாம் அவங்க தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருப்போம் ப்ரோ. இனிமேல் என்ன மாற்றவ முடியும்? இப்போவே ரொம்ப லேட் ஆச்சு. ஆமாம் ஆமாம், ரொம்ப லேட்டு தான். சின்ன வயசுனா ஒரு எத்தனை வயசு இருக்கும்? அது என்ன ப்ரோ, ஒரு 12-13 இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போகிறீங்களா? அங்கே போனால் எல்லாம் சரியாயிருமா ப்ரோ? அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். விழுந்தே விட்டதா? என்ன இடம் இது? நான் இங்க இருக்கிறேன். யாவும் வித்தியாசமாக இருக்கிறது. தம்பி, இது என்ன இடம்? எல்லாம் புதிதாக இருக்கிறது. எது எல்லாம் புதுசாக இருக்கா? ஏன் சார், இந்த பழைய பில்டிங்கு, இந்த காஞ்சி போன ரோடு, அங்கிட்ட ஒரு ஓட்டான வீடு, இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கா? இல்லை நண்பரே, இந்த இடம், இந்த சூழல், இவ்வளவு ஏன் நீங்கள் கூட வித்தியாசமாக இருக்கிறீர்கள். சின்ன வயசுல கொஞ்சம் சாப்பிட்றாங்க. நீங்கள் வேறு இவ்வளோ ஏன் சார், நீங்கள் கூட தான் ஏதோ பழைய நடிகர் சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்னா? என்னது, எம்ஜிஆரும் சிவாஜியும் பழைய நடிகர்களா? சென்ற வருடம் தானே எம்ஜிஆர் நடித்த நாடு நிமண்டனம், சிவாஜி நடித்த உத்தம புத்திரம் பார்த்தேன். அதற்குள் எப்படி? சார் உத்தமபுத்திரம் 2010 வந்து படம் சார். அப்போ நீங்கள் தனுஷ் நடிச்ச உத்தமபுத்திரம் பார்க்கலையா? 2010? அப்படி என்றால் இது என்ன வருடம்? இந்த ஆள் வேறு நேரம் தெரியாமல் சார், 2016 சார். 2016? அப்படி என்றால் நான் காலத்தை கடந்து விட்டேனா? ஐயோ, இது இயற்கைக்கு எதிரானது. இப்போது நான் இதை தடுத்தாக வேண்டும். இப்போவே நான் செல்கிறேன். முதல்ல நான் போய்க்கிறேன் சார். இல்லை, இதில் போக நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். சார் 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 கொஞ்சம் விடுங்க சார். உள்ளே போய்ட்டு அந்த ஏழு எடுத்து விட்டுனா என் லைஃப் மாறிடும், நான் சைஸ் மாறிடும் சார். உங்களுக்கு ஏன் நான் சொல்வது புரியவில்லை? இதில் பல விளைவுகளும் உண்டு. சார் சார் பாருங்கள் சார், பெட்ரிஷா சார் மாதிரி பச்சை இல்லாமல் இருக்குது சார். இப்போ எதை போடுங்க சார்? பச்சை ஒளியா? சார் இப்போயாவது போடுங்க சார். வேண்டாம், இரு. ஏன் சார்? எதிர்காலத்திலிருந்து எவனோ ஒருவன் வருகிறான். இது 2016. இதுக்கு மேலே என்ன?